சொல்லக்கூடிய விசேஷங்கள், பறவையை பற்றி சொல்லக்கூடியவர்கள் இதை ரொம்ப விசேஷமாக சொல்லுவார்கள். இதை பற்றி கண்ணனோடு விளையாடுவதற்காக, எதற்காக? பந்தார் விரலி, கண்ணனோடு விளையாடுவதற்காக பல்கால் பந்தல் மேல் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலி உன் மைத்துனன் பேறுபாட செந்தாமரை கையால் சிறர் வளைவெளிப்ப உனது கணவனுடைய புகழை பாடும்படியாக சிறப்பு பொருந்திய வளைகள், கை வளைகள் குலுங்கும்படியாக செந்தாமரை போன்ற மென்மையான உன்னுடைய மலர் கரங்களால் கதவை திறப்பாயாக அப்படின்னு சாதிக்கிறார். ஆனால் இது சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய அர்த்த விசேஷம். இதில் சிறப்பு பொருளாக, அதாவது கொஞ்சம் ஃபிலசாபிக்கல் திங்கிங் இருக்கிறதாக நம்ம பார்ப்போம். அதை பார்த்துட்டு டீட்டெயிலிங் பார்ப்போம். வாயிற்காப்பு புருஷாக்காரமாக கதவை, அதாவது தகவுரை அப்படின்னு பார்த்தோம். கண்ணனை முதல்ல பாசுரத்தில் வாயில் காப்போனே, கோயில் காப்போனே அப்படின்னு எழுப்பினார். இந்த பாசுரத்தில் என்ன சொல்றார்? கிருஷ்ணாவதாரத்தின் சேர நப்பெண்ணை பிராட்டியை எழுப்புறார். இதில் இந்த பாசுரத்தில் நப்பெண்ணை பிறந்ததிலிருந்து தன்னுடைய இருப்பை காட்டிலும் புக்ககத்தில் அவள் சேர்ந்தாள். அப்படி தன்னுடைய மாமனார் மாமியார்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சம்பந்தத்தை சொல்லி நந்தகோபாலனுடைய மருமகளே அப்படின்னு சாதிக்கிறார் என்று சொல்றார். அடுத்தது பந்தார் விரலி, கண்ணனோடு பந்து அடித்து அவனை தோற்கடித்து அவனை ஒரு கையாலும் பந்தை ஒரு கையாலும் அணைத்து கிடப்பது போலும். கந்தம் கமழும் குழலி என்றதால் மூக்கும், பேர்பாட என்றதால் நாவும். அதாவது ஒன்று முதல்ல கந்தம் கமழும் குழலி அப்படிங்கிற ஒரு கந்தம்னா நாசி, அதாவது மனத்தை உணர்வது. என்ன சொல்ல வரா தெரியுமா சுவாமி? மெய், வாய், கண், மூக்கு, செவி, பஞ்ச இந்திரியங்களும் பகவானை அடைவதற்கான வழிகளை சொல்லித்தரார் சுவாமி. அதை தான் சொல்றா. கந்தம் கமழும் அப்படின்னு சொல்றது மூக்காலும், அதாவது அவனை தோற்கடித்து கண்ணனோட பந்து விளையாடச்சே கைகள். அடுத்தது கந்தம் கமழும்னு சொல்லச்சே நாசித்வாரம், மூக்கு.